அதாவது மலேசியால ரசிகர்கள் மத்தியில கமல் சாரு ரஜினி சாரு கேள்வி கேட்டு பதில் சொன்னாங்க. சிங்கப்பூர் நிகழ்ச்சியில அவங்க ரெண்டு பேருமே கேள்விக்கும் பதிலும் கேட்டுக்கிட்டு உங்களை குஷிப்படுத்த வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே கேள்வியும் நானே பதிலும் நானேன்னு பேசிக்குவாங்க. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். உங்களை சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி. இப்ப நேரம் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. இப்ப கமல் முதல்ல எனக்கு கேள்வி கேட்கிறாங்க. கேள்விக்கு முன்னால சில நினைவுகள். ரஜினி அவர்களும் நானும் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்பாக இதே சிங்கப்பூர் சீமையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஒன்றே எங்கள் உலக தத்துவம் என்று பாடிக்கொண்டு இந்த வீதிகளிலே அலைந்திருக்கிறோம். நிஜமாகவே இன்று உங்க எல்லார் மனசுலயும் இருக்கக்கூடிய கேள்வி, என் மனசுலயும் அடிக்கடி நானே ரஜினியை கேட்கணும்னு நினைச்ச கேள்வி. 1 மினிட். இது நம்ம முதல்ல உள்ள நீங்க என்ன கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம வரல. சோ அவங்க என்ன கேட்கறாங்கன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. தயவு செஞ்சு ரொம்ப சிக்கலான பிரச்சனையை கேட்காதீங்க. இல்ல, எனக்கு சிக்கலாகவும் மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிற ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த அடிக்கடி இமயமலைக்கு போறேன்னு சொல்றீங்களே, என்ன விஷயம்? இமயமலை நான் ஏன் அடிக்கடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு கொஞ்சம் அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நிறைய தெரியாது. சும்மா ஒரு பனி ஒரு மலைங்க அப்படி இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அப்படி இல்லைங்க. அதாவது இந்த பில்கிரிமேஜ் போகுது, பத்ரிநாத், காசி, அதெல்லாம் வேற. அதுக்கு மேல அங்க இப்ப எல்லா செயின்ஸ், சாதுஸ், சித்தாஸ் எல்லாம் அந்த இமயமலையில இருக்காங்க. அது ஏன் சொன்னா அந்த இமயமலையே ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு டிவைன் பிளேஸ். அது அந்த மலையை அங்கே போனாலே ஒரு வைப்ரேஷன் வரும். நமக்கு தெரியாமலே நம்மளுடைய எல்லா சிந்தனைகளையும் நம்ம மைண்டை விட்டு போயிடும். அங்கே கேவ்ஸ் இருக்கும். அது இயற்கையாகவே அந்த கேவ்ஸ் நல்லா கோல்டு, ஐ மீன் மைனஸ் டிகிரி. இதுல கூட அந்த கேவுக்குள்ளே ரொம்ப சூடா இருக்கும். அதனாலதான் அங்கே தியானம் பண்றதுக்கு ரிஷிஸ் எல்லாம் அது யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி சூடா இருக்கும்போது அந்த கேவுக்குள்ள அப்படியே கோல்ட் ஆயிடும், ஏசி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே சில மூலிகைகள் இருக்கும். ஒரு மூலிகையை எடுத்துட்டு அது அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதை பத்த வச்சுட்டு அந்த கேவுக்குள்ள வச்சுட்டா அது 15 நாள் 20 நாள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நல்ல வாசனை கூட தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்திலேயே நல்ல மூலிகைகள், பழங்கள், சில இலைகள் இருக்கும். அதை அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னு சொன்னா ஒரு 20 நாள் 30 நாளுக்கு பசிக்காது. அந்த உடம்புக்கு என்ன வேணுமோ விட்டமின் அதெல்லாம் அது சப்ளை பண்ணும். அதனால இந்த ஹட்டயோகி, சித்தாஸ் எல்லாமே அந்த கவிக்குள்ள போயிட்டு எந்த ஒரு தண்ணி உங்களுக்கு தெரியும், கங்கா ஜலம் எப்படி இருக்கும், காத்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உடம்புக்கு என்ன தேவையோ அதுக்கு கிடைச்சிடுறது. அட் த சேம் டைம் இந்த பீஸ்ஃபுல் அவங்க அந்த இந்த யோகா பண்றதுக்கு, அந்த தபஸ் பண்றதுக்கு அங்க யூஸ் பண்றாங்க. அந்த சில இடங்கள்ல நான் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா சில ரிஷிகளால எனக்கு ஆணவ புண்ணியத்தால பழக்கம் ஆனதுனால அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. அந்த இடத்த கூட்டிட்டு போறாங்க. அதுக்காகத்தான் நான் இங்க போறேன். டெஃபினெட்லி நேரம் கிடைச்சா அண்ட் உங்களுக்கு கடவுள் மேல பக்தி கிடையாது, நான் என்ன பண்றது? அப்படி உங்களுக்கு பக்தி வரும்போது நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா நான் டெஃபினெட்லி கூட்டிட்டு போறேன். அப்போ தெரியும் அதோட அருமை. இல்ல பக்தி இல்லைன்னாலும் நான் வருவேன். நேஷனல் ஜியோகிராபிக் டிஸ்கவரி சேனல் கேட்ட மாதிரி இருந்தது இப்போ உங்க கூட பேசும்போது. எனக்கே ஆசையா இருக்கு. குளிரும் போது சூடாகவும், சூடாக இருக்கும் போது குளிராகவும் இருக்கும் அந்த குகையை பார்க்க வேண்டும் என்று எனக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது. ரஜினி, நீங்க ஏதாவது